விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பச்சை கிளிகள் மற்றும் முனியாஸ் பறவைகளை பறிமுதல் செய்து அவற்றை வனத்துறையினர் பறக்கவிட்டனர். திருச்சி மாநகரம் கீழப்புத்தூர் குருவிக்கரை தெருவை சேர்ந்த மாணிக்கம் மற்றும் அவருடைய மனைவி கனகவள்ளி இருவரும் திருச்சி மாவட்டத்தை ஒட்டியுள்ள கிராமப்புறங்களில் வயல்வெளி மற்றும் மரங்களில் இருந்து பச்சை கிளிகள் மற்றும் முனியாஸ் பறவைகளை வேட்டையாடி அவற்றை திருச்சி, நாகை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் பெங்களூரிலும் சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்துள்ளனர். இது குறித்த தகவல் அறிந்த திருச்சி மாவட்ட வனத்துறையினர் தொடர்ச்சியாக அவர்களை கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் இருவரும் பச்சை கிளிகள் மற்றும் முனியாஸ் பறவைகளை கூண்டில் எடுத்துக்கொண்டு வேளாங்கண்ணிக்கு சென்று அவற்றை விற்க முயன்றனர். அவர்களை மடக்கி பிடித்த திருச்சி மாவட்ட வனத்துறையினர் அவர்களிடமிருந்து 29 பச்சை கிளிகள் மற்றும் 29 முனியாஸ் பறவைகளை பறிமுதல் செய்தனர். அவர்கள் இருவர் மீதும் வன உயிரின குற்ற வழக்கை பதிவு செய்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு தலா 2500 ரூபாய் அபராதம் விதித்தனர். தொடர்ந்து திருச்சி மாவட்ட வன அலுவலர் கிருத்திகா முன்னிலையில் பச்சை கிளிகள் மற்றும் முனியாஸ் பறவைகளை உயகொண்டான் வாய்க்கால் கரையில் பறக்கவிட்டனர். ஃப்ரீஸ் ஆகுதுப்பா, ஒன்று கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கீழே இந்த நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, நானும் வீடியோ தான் எடுக்கிறேன். வீடியோ தான் எடுத்தேன். வீடியோ